எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிள்ளை. இப்போவா நம்ம யோசிச்சிருக்கோமா, ஒரு காய் பழமா மாறும்போது 2லயும் ஏதாவது சத்துக்கள்ல வேறுபாடு இருக்கா? முதலாவது பார்த்தீங்கன்னா, மேங்கோ தாங்க. மாங்காய், மாம்பழம் 2யும் பார்த்துரலாம். மாங்காய் நம்ம சாப்பிடும்போது அதிலேருந்து நம்மளுக்கு வைட்டமின் சி நிறைய கிடைக்குது. சுகர் அளவு பார்த்திங்கன்னா இருக்க தான் செய்யுது, ஆனால் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் மாம்பழமா மாறும்போது நம்மளுக்கு இனிப்பு சுவை அதிகமாகுது இல்லையா? அப்போது சுகர் அளவு அதிகமாகி வைட்டமின் சி குறைஞ்சிரும். ஆனால் வைட்டமின் ஏ பார்த்திங்கன்னா மாம்பழமாக மாறும்போது அதிகமாகுது. 2வது பார்த்திங்கன்னா வாழைக்காய், பனானா இருக்கு இல்லையா? வாழைப்பழத்தில் பொதுவாக பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் சத்து இருக்குது. அதை விட கார்ப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மாவு சத்து தாங்க அதிகமாக இருக்குது. வாழைக்காய் சாப்பிட்டிங்கன்னா அதில் ரெசிஸ்டண்ட் ஸ்டார்ச் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதே வாழைப்பழமாக சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சுகர் அதிகமாக இருக்கும். அதனால தான் சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் வாழைப்பழத்தை கொஞ்சமாக சாப்பிடுங்க, வாழைக்காயை நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்கிறோம். 3வதாக தக்காளி, டொமேட்டோ. தக்காளி பழுக்காமல் இருக்கும்போது வைட்டமின் சி பழத்தை விட அதிகமாக இருக்கும். பழமான பின்னாடி பார்த்தீங்கன்னா லைக்கோபின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் பழங்கள் அதிகமாக இருக்கும். 4வது பப்பாயான்னு சொல்லக்கூடிய பப்பாளி பழம். சுகர் பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பப்பாளி சாப்பிட விரும்புனீங்கன்னா பழுக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிடுங்க. ஏன்னா அதில் சுகர் கம்மியாக இருக்கும். பேப்பேன்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு என்சைம் காயாக இருக்கும்போதும் அதிகமாக இருக்கும். பழமாக மாறும்போது வைட்டமின் ஏ சத்து அதிகரிக்குது. அதில் சுகரும் கொஞ்சம் அதிகமாக தான் செய்யுது பழத்தில். 5வது பார்த்தீங்கன்னா குடை மிளகாய் இருக்கு இல்லையா? காயில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் சியும், பழத்தில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏயும் அதிகமாக இருக்குது. 6வதாக பிரிஞ்சால்னு சொல்லக்கூடிய கத்திரிக்காய். இது காயாக இருக்கும்போது ஃபைபர், நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. இது பழமாக கொஞ்சம் பழுத்து போயிடுச்சுன்னா நார்ச்சத்துலாம் குறைஞ்சி போயிடும். அதனால் காயை யூஸ் பண்ணுங்கள். 7வதாக பார்த்தீங்கன்னா சோளம். காயில் ஸ்டார்ச் அதிகமாக இருக்குது, பழத்தில் சுகர் அதிகமாக இருக்குது. 8 பாகற்காய். இது சுகருக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறோம் இல்லையா? கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கனால காயில் தான் அந்த கசப்பு அதிகமாக இருக்குது, சுகருக்கு நல்லது. இது கொஞ்சம் பழுத்திருச்சு அப்படின்னா அதோட கசப்புத்தன்மையெல்லாம் குறைஞ்சிரும். இதுதான் இதில் உள்ள வித்தியாசம். 9வதாக பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காயை எப்போவுமே காயாக சாப்பிட்டா தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சத்தும் அதிகமாக இருக்கும். 95% அதிகமாகவே இருக்குது நீர். இது பழமாக மாறும்போது டேஸ்ட்டும் குறையும். அதில் உள்ள விதைகள் பெருசு பெருசாக மாறும், நல்லா இருக்காது. அப்போது காயாக சாப்பிடுங்க வெள்ளரிக்காவை. கடைசியாக 10வதாக பார்த்தீங்கன்னா பலாப்பழம். இது கொஞ்சம் பழுக்காமல் காயாக இருக்கும்போது நார்ச்சத்து, ஸ்டார்ச் அதிகமாக இருக்குது. பழுத்துருச்சு அப்படின்னா சுகர் அதிகமாக வந்துடும். இதனாலேயே கேலரிஸ் அதிகமாக வந்துடும். நம்ம இப்போ பார்த்த இந்த 10 வகையான காய்கள் அது பழமாக மாறும்போது என்ன சத்து குறைபாடு, என்ன சத்து வித்தியாசம்னு பார்த்தோம் இல்லையா? பொதுவாக நம்ம சம்மரைஸ் பண்ணோம் அப்படின்னா வைட்டமின் சி காய்கறிகள் அதிகமாக இருக்குது, வைட்டமின் ஏ பழங்களில் அதிகமாக இருக்குது, நார்ச்சத்து காய்களில் அதிகமாக இருக்குது, இனிப்பு பழங்களில் அதிகமாக இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்டும் பழங்களில் தான் அதிகமாக இருக்குது. அப்போ உங்களோட சத்து தேவையை பொறுத்து நீங்கள் எது சாப்பிடணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சது காயா பழமா அதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. முக்கியமான விஷயம் நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதை தெரிஞ்சுட்டு பயன்பெற்று வாழட்டும். உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம்.